Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது The Tempest Act 2 Scene 1. ஸோ இந்த ஷேக்ஸ்பியரியன் பிளேல நம்ம ஆக்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஆக்ட் 2. ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வித் a small recap on act 1, நம்ம இன்னைக்கு ஆக்ட் 2 ரெஸ்யூம் பண்ணுவோம். ஸோ ரீகேப் ஆஃப் ஆக்ட் 1 நம்ம பார்த்தோம். ஒரு ஷிப்ரெக் ஆகுது. மிராண்டா வந்து ஒரு அன்இன்ஹபிட்டட் ஐலாண்டோட ஷோரில் இருந்து அந்த ஷிப்ரெக் வாட்ச் பண்ணுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மிராண்டா வந்து அவங்க மேலே ரொம்ப இறக்கப்படுறப்போ ப்ராஸ்பரோ அந்த ஷிப்பில் இருக்கிறவங்களாம் யார், தங்களோட கதை என்ன, எப்படி வந்து ஹி வாஸ் ஒன்ஸ் த கிங் ஆஃப் மிலன், இந்த மாதிரி நிலைமைக்கு அவர் வந்தது எப்படி அப்படிங்கிற ரீசன் ஃபுல் ஸ்டோரியும் அவர் வந்து அவர் டாட்டருக்கு டீட்டெயில் பண்ணுறாரு. வி ஆர் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் டு ஏரியல் எப்படி அந்த ஐலாண்டுக்கு வந்தாங்க, அவங்கள எப்படி ப்ராஸ்பரோ ஃப்ரீ பண்ணாரு, இந்த விஷயம் எல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மிராண்டாவுக்கும் ஃபெர்டினாண்டும் மீட் பண்ணுறாங்க. ஸோ தே ஃபால் இன் லவ் வித் ஈச் அதர். இது எல்லாம் அக்கார்டிங் டு த பிளான் ஆஃப் ப்ராஸ்பரோ நடக்குது. இதில் பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து ஏரியல். ஸோ ஏரியல் தான் இந்த ரோல் எல்லாம் ப்ளே பண்ணி அவங்களுக்குள்ள அந்த காதலுக்கான அந்த சுச்சுவேஷனை உருவாக்குறதே வந்து ஏரியல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லெட் அஸ் ரெஸ்யூம் த பிளே. Scene 1 of Act 2. Enter Alonso, Sebastian, Antonio, Gonzalo, Adrian, Francisco and others. இதில் அலான்சோ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஓகே, அவரோட தம்பி தான் செபாஸ்டியன். ஆண்டனியோ வந்து கிங் ஆஃப் மிலன். இப்போது கிங் ஆஃப் மிலனா இருந்த ப்ராஸ்பரோவை வரட்டி விட்டுட்டு கிங் ஆஃப் மிலனா இப்போதைக்கு இருக்கிறவர் ஆண்டனியோ. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அலான்சோவும் செபாஸ்டியனும். கான்சுலோ வந்து அலான்சோவோட மினிஸ்டர். இவங்க எல்லாமே கோர்ட்டியர்ஸ் தான். ஸோ இப்போ நான் லெட் அஸ் கெட் இன்டு த பிளே. Gonzalo to Alonso. Beseech you, sir, be merry. You have cause. You have we all of joy, for our escape is much beyond our loss. Our hint of woe is common. Every day some sailor's wife, the master of some merchant, and the merchant have just our theme of woe அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ அலோன்சோ வந்து ரொம்பவே கவலையாக இருக்காரு. ஏன்னா ஃபெர்டினாண்டை தவிர மற்ற எல்லாம் அந்த குரூப்பில், இப்போ நம்ம மென்ஷன் பண்ண குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் இல்லை, மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட முக்கியமான ஆளுங்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது ஃபெர்டினாண்ட் வந்து தனியாக இருக்கிறாரு தீவுக்குள்ள. அவரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ராஸ்பரோ அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி போன சீன்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபெர்டினாண்ட் என்ன நினைக்கிறாரு, தன்னை தவிர எல்லாம் இறந்துட்டதா ஃபெர்டினாண்ட் நினைச்சு ஒரு தீவுல இன்னொரு பக்கமா வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஐலாண்டோட இன்னொரு சைடு வந்து அவரோட ஃபாதரான அலான்சோ, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஃபெர்டினாண்ட் இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் இன் வூ. அலான்சோ வந்து ரொம்ப கவலையில இருக்காரு, மகன் இறந்துட்டாருன்னு. அப்போ கான்சலோ அவரோட மினிஸ்டர் என்ன பண்றாரு, அவர் ஆறுதல் படுத்தும் விதமா இப்படி பேசுறாரு. ஓகே, ஒவ்வொரு நாளும் இட் இஸ் வெரி காமன் அப்படின்றாரு. இந்த மாதிரி சோகங்கள் வந்து ரொம்ப காமன் தான். எவ்ரி டே சம் sailor's wife, the masters of some merchant, and the merchant have just our theme of woe. அப்போ ஏதோ ஒரு ஒய்ஃப், மர்ச்சன்டோட ஒய்ஃப், ஒரு வாணிபனோட ஒய்ஃப் வந்து கடல் கடந்து வாணிபம் செய்கிறவனோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தினந்தோறும் தான் வந்துட்டு இருக்கு. பட் ஃபார் த மிரக்கிள், ஐ மீன் அவர் ப்ரிசர்வேஷன், few in millions can speak like us. பெரும்பாலும் இந்த மாதிரி அழுகிறதெல்லாம் வந்து திரும்ப சந்தோஷமாலாம் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கடல்ல வந்து ஷிப்ரெக்கானவங்க இறந்து தான் போயிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து வி ஆர் லக்கி. ஏன்னா இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய ஷிப்ரெக்லேருந்து தப்பிச்சு உயிரோடு இருக்கோம். அதனால நம்ம சந்தோஷப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு. நீங்க இவ்வளோ கவலையா இருக்காதீங்க. தென் வைஸ்லி குட்ஸ் வே அவர் சாரோ வித் அவர் கம்ஃபர்ட். அதனால ஆறுதல் பட்டுக்கங்க, நம்ம உயிரோடு இருக்கோம்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்துறாரு. இப்போ அலோன்சோ பிரித்தி பீஸ் அப்படிங்கிற, ஐயோ பேசாதீங்க, எனக்கு வந்து யாரோட பேச்சும் கேட்க பிடிக்கல, அமைதியா இருங்க அப்படிங்கிறார். செபாஸ்டியன் அசை டு ஆண்டனியோ. ஓகே, செபாஸ்டியனும் ஆண்டனியும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹீ ரிசீவ்ஸ் கம்ஃபர்ட் லைக் கோல்டு போரட்ஸ். எந்த ஆறுதல் சொன்னாலும்
செபாஸ்டியன் ஆண்டனியோட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்க அண்ணன் காதுல விழுகவே மாட்டாது, எல்லாமே அவருக்கு வந்து கேட்க பிடிக்காத விஷயமா தான் இருக்கு. கோல்டு போரட்ஜ்னா பழைய சாதம் மாதிரி, ஓகே, அது மாதிரி அவர் வந்து விருப்பப்படவே இல்லை அப்படின்னு. ஆண்டனியோ, the visitor will not give him over so. Sebastian, look, he is winding up the watch of his wit. By and by it will strike. To Alonso. So அதனால இந்த இவர் வந்து கான்சலோ அவரோட கம்ஃபர்ட்டை நிறுத்த போறதுல அவர் பேசிட்டே இருக்க தான் போறாருன்னு இவங்க கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. கான்சலோவை பார்த்தாலே இவங்க வந்து கொஞ்சம் கேலி பொருளா தான் பாக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மினிஸ்டர், கொஞ்சம் வயசானவர், எப்ப பாரு பேசிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல் துணி வந்து ஆண்டனியோக்கும் செபாஸ்டியனுக்குள்ளேயும் நடக்கிற பேச்சுக்கள்ல தெரிகிறத நம்ம பார்க்குறோம். Gonzalo to Alonso, Sir, one, tell. Excuse me. When every grief is entertained that is offered comes to the entertainer a dollar. Dollar comes to him indeed. You have spoken truer than you purposed. You have taken it wiselier than I meant you should. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். When every grief is entertained that is offered comes to the entertainer a dollar. அப்போ கான்சலோ வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக ஒன்று சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு கிரீஃப் அப்படின்னா அதை வந்து கம்ஃபர்ட் பண்றவங்கள கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஆறுதல் சொல்ல போறாரு. அப்பதான் என்டர்டெய்னருக்கு என்ன கிடைக்கும்னு செபாஸ்டியன் டாலர் கிடைக்கும் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. டாலர் கம்ஸ் டு ஹிம் இன்டீட், யூ ஹவ் ஸ்போக்கன் ட்ரூவர் தேன் யூ பர்பஸ் அப்படிங்கிறாரு கான்சலோ. அதாவது இங்க பாருங்க, உண்மையிலேயே டாலர் கிடைக்கும் தான், நீங்க என்ன எனக்கு கிண்டல் அடிக்கணும்னு நினைச்சு பேசுறது எனக்கு புரியாம இல்ல, ஆனா நீங்க உண்மையத்தான் சொல்றீங்க அப்படின்னு. யூ ஹவ் டேக்கன் இட் வைஸ்லியர் than I meant you should. உடனே செபாஸ்டியன் சொல்றான், நான் வந்து உன்னை கிண்டல் அடிக்க தான் சொன்னேன், ஆனா அதையும் நீ என்ன பண்ணிக்கிற, பாசிட்டிவா எடுத்துக்கிறேன்னு அவர் திரும்பவும் கிண்டல் அடிக்கிறாரு. அப்போ கான்சோலோ வந்து இவரை மைண்ட் பண்ணவே இல்லை. திரும்ப அலோன்சோட்ட therefore my lord அப்படின்னு சொல்லிட்டு பேச போயிட்டு இருக்கிறார். நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கோங்க, நம்ம அட்லீஸ்ட் உயிரோட இருக்கோம், பையன் இறந்து போனா என்ன, இந்த மாதிரி வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் லைன்ஸை வந்து ஸ்கிப் பண்றேன். ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அலோன்சோவையும் அவரை சுத்தி இருக்கிற ஒரு அவரோட கம்பானியன்ஸ் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை ஆறுதல் படுத்த முயற்சி செய்யறாங்க. அலோன்சோ என்ன நம்புறாருன்னா, தன்னோட மகன் வந்து இறந்துட்டதா தான் உறுதியா நம்புறாரு. கண்டிப்பா ஃபெர்டினாண்ட் வந்து இறந்துட்டான், அவனை ஏதோ மீனோ ஏதோ வந்து விழுங்கிருச்சு அப்படியெல்லாம் அவர் வந்து நம்புறாரு. ஒவ்வொருத்தரும் ஆட்ரியன், பிரான்சிஸ்கோ, கான்சலோ இவங்க எல்லாமே அவர் வந்து ஆறுதல் படுத்த ட்ரை பண்றாங்க. இதுல அவரோட சொந்த தம்பி செபாஸ்டியன் வந்து திட்டுறாரு அவங்க அண்ணனை, நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி திட்டதான் செய்வார். இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு சில விதமான என்ன டயலாக்ஸ், கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன். ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம முக்கியமான கட்டத்துக்கு திரும்ப வரலாம். என்டர் ஏரியல் இன்விசிபிள் பிளேயிங் சாலம் மியூசிக். இப்போ இவங்க கான்வர்சேஷன் வந்து நிற்காம போயிட்டே இருக்கு. அப்போ ஏரியல் என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்ல மியூசிக் வந்து பிளே பண்ணுது. ஓகே, இது வந்து தூக்கத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு மியூசிக்கு பிளே பண்ணுது. ஆண்டனியோ டு கான்சலோ, நீ மை குட் லார்ட் பி நாட் ஆங்கிரி. இப்போ ஆண்டனி பேச்சை கேட்டுட்டு கான்சலோ கொஞ்சம் கோவப்படுறாரு, நீ என்ன ஓவரா கிண்டல் அடிக்கிறேன்னு. அப்போ ஆண்டனியோ சொல்றாரு, பி நாட் ஆங்கிரி, கோவப்படாதீங்க நான் பேசுறது நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நோ, ஐ வாரண்ட் யூ, ஐ வில் நாட் அட்வென்ச்சர் மை டிஸ்கிரிஷன் சோ வீக்லி, வில் யூ லவ் மீ ஸ்லீப். நீ ஓவரா என்ன கிண்டல் அடிச்சுட்டே இருக்க, போப்பா நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு கான்சலோ சொல்றாரு. ஓகே, கோ ஸ்லீப் அண்ட் ஹியர் அஸ். சரி நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆல் சிங்க் டவுன் அஸ்லீப் எக்ஸெப்ட் அலான்சோ, ஆண்டனியோ அண்ட் செபாஸ்டியன். இப்போ அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே தூங்கி போறாங்க. யாரெல்லாம் தூங்குறாங்கன்னு பாருங்க, கான்சலோ, பிரான்சிஸ்கோ, ஆட்ரியன் இவங்க இந்த கோர்ட்டியர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாமே தூங்கிடுறாங்க. முக்கியமான ஆளுங்கள்லாம் அங்க முழிச்சிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அலோன்சோ, ஆண்டனியோ, செபாஸ்டியன். அலோன்சோ யாருன்னு சொன்ன, கிங் ஆஃப் நேபிள்ஸ். செபாஸ்டியன் அவரோட தம்பி. ஆண்டனியோ கிங் ஆஃப் மிலன், ப்ராசிக்ரோட தம்பி. ஓகே, ஸோ அலான்சோ, வாட்
also soon asleep. I wish mine eyes would with themselves shut up my thoughts. I find they are inclined to do so. அலோன்சோ சொல்றாரு, என்ன பேசிட்டே இருந்தாங்க, திடீர்னு எல்லாம் தூங்கிட்டாங்களே அப்படின்னு. எனக்கும் இப்படி தூக்கம் வந்துடாதா? நானும் இப்படி கண்ணை மூடி என் நினைவுகள் அப்படியே மூடிட்டு தூங்கக்கூடாதா? எனக்கேன் தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி, ஆனா தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப செபாஸ்டியன் சொல்றாரு, ப்ளீஸ் யூஸ் டு நாட் ஒமிட் த ஹெவி ஆஃபர் ஆஃப் இட். அண்ணன்ட்ட சொல்றாரு, தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு அதோட ஆஃபரை மறுக்காதீங்க, உடனே தூங்கிருங்க. இட் செல்டம் விசிட் சாரோ. தூக்கம் பொதுவாக இந்த லைன்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இட் செல்டம் விசிட் சாரோ. எது? ஸ்லீப். துக்கமான ஒரு மனசோட இருக்கிறவங்களுக்கு, அதாவது வருத்தத்தோட இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வர்றதே அபூர்வம். ஓகே, அந்த மாதிரி தூக்கம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணும், அதோட ஆஃபரை நிராகரிக்காதீங்க, உடனே ஏத்துக்கிட்டு தூங்கிருங்கிறாரு. Do not omit the heavy offer of it. It seldom visits sorrow. When it doth, it is a comforter. ஏன்னா எப்பவுமே பாருங்க, ஒரு பிரச்சனையோட ஒரு குழப்பத்தோட இருப்போம். நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா அது கண்டிப்பா ஒரு கம்ஃபர்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கூட அந்த நிம்மதியான தூக்கத்துல, குழப்பமான மனநிலையில இல்லாம நிதானமா இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்றான். We too, my lord, will guard your person while you take your rest and watch your safety. அப்ப ஆண்டனியோ சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் உங்க தம்பியும் நானும் சேர்ந்து உங்களை பாதுகாக்கிறோம். while you are sleeping, நீங்க தைரியமா தூங்குங்கன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் ஐரானிக்கலாவே இருக்கு. will guard your person while you take your rest அப்படின்னு ஆண்டனியோ சொல்றான். அவன் நம்பிக்கைக்குரியவனே இல்லை அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இருப்போம். எப்படி ப்ராஸ்பரோ அவன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவன் கிட்டதான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, மேஜிக் கத்துக்க போறாரு. ஆனா அந்த டைம்ல தான் ஆண்டனியோ என்ன பண்றான், அண்ணனை தூக்கி போட்டுட்டு கிங் ஆகுறான். ஓகே, அப்படிப்பட்ட ஆண்டனியோ இப்ப என்ன சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு காவ காக்குறோம், நீங்க தைரியமா தூங்குங்கன்னு சொல்றான். அலோன்சோ, தேங்க்யூ, வண்டர்ஸ் ஹெவி. அம்மா ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இது எல்லாமே ஏரியல் பிளே பண்ற அந்த மியூசிக்கோட ரியாக்ஷன் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அலான்சோ ஸ்லீப்ஸ், ஏரியல் எக்ஸிட்ஸ். இப்போ அலான்சோவும் தூங்கிட்டாரு, ஏரியல் அந்த இடத்துல இருந்து வெளியே போகுது. செபாஸ்டியன் சொல்றான், வாட் அ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரௌசினஸ் பொசஸ் தெம். அப்போ செபாஸ்டியனுக்கு ஒரே சந்தேகம், என்னது திடீர்னு எல்லாரும் இப்படி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க, நல்லா தூங்குறாங்களே, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ட்ரௌசினஸ் அப்படின்னு சொல்றான் ஆண்டனியோ. இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த கிளைமேட் அப்படின்னு சொல்றான் ஆண்டனியோ. மேபி இந்த கிளைமேட் அப்படி, ஒரு சில கிளைமேட்ல நல்லா இழுத்து போத்தி தூங்கணும்னு குளிர்காலத்துல தோணும் இல்லையா, அதை தான் சொல்றாரு ஆண்டனியோ. இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த கிளைமேட் அப்படிங்கிறான் செபாஸ்டியன். why doth it not then our eyelids sink? அப்படா நம்மளுக்கும் தூக்கம் வரணுமே, ஆனா நம்மளுக்கு தூக்கம் வரலையே, ஏன்? I find not myself disposed to sleep. எனக்கு தூக்கம் வரலையே, எனக்கு தூங்கணும்னு தோணலையே அப்படின்னு செபாஸ்டியன் சொல்றான். ஆண்டனி, nor I, மை ஸ்பிரிட்ஸ் ஆர் நிம்பிள் அப்படிங்கிறான். எனக்கும் தூக்கம் வரல, என்னோட ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நிம்பிளா இருக்குன்னு ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். they fill together all us by consent, they dropped us by a thunderstroke. இவங்க எல்லாமே அப்படியே என்னவோ இடி விழுந்த மாதிரி எல்லாம் தூங்குறானுங்க, ஒரு அசைவு கூட இல்லாம தூங்கிட்டு இருக்கானுங்க. what might worthy Sebastian, oh what might, no more. என்னவா இருக்கும்? சரி அது வேண்டாம். yet methinks I should see it in thy face what thou shouldest be. இருந்தாலும் என் கண்களுக்கு தெரியுது செபாஸ்டியன், நீ என்னவாக ஆக வேண்டும் என்று என் கண்களுக்கு தெரிகிறது அப்படின்னு ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறான். the occasion speaks thee and my strong imagination sees a crown dropping upon thy head. இங்க பாருங்க, இந்த இடத்துல தெளிவா சொல்லிடுறான், என்னோட ஸ்ட்ராங் இமேஜினேஷன், மை ஸ்ட்ராங் இமேஜினேஷன் சீஸ் அ கிரவுன். என்னுடைய இமேஜினேஷன் மூலமா, என்னோட கற்பனை உன் தலைக்கு மேல் ஒரு மகுடம் இறங்குவதை பார்க்கின்றது அப்படின்றான். ஓகே, மை ஸ்ட்ராங் இமேஜினேஷன் சீஸ் அ கிரவுன் டிராப்பிங் அப்பான் த ஹெட். உன் தலைக்கு மேல் ஒரு மகுடம் இருப்பதை என் கற்பனை காண்கிறது அப்படின்னு சொல்றான். ஓகே, செபாஸ்டியன், வாட் ஆர் தௌ வேக்கிங்? என்னடா முழிச்சுட்டு தான் இருக்கியா, நீயும் தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கிறான். என்ன கனவுல உளர்றையே அப்படின்ற மாதிரி கேட்கிறான் செபாஸ்டியன்.
டு யூ நாட் ஹியர் மீ ஸ்பீக்? ஏன் நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? தூங்குன மாதிரியா இருக்கு அப்படின்னு ஆண்டனியோ கேட்குறான். செபாஸ்டியன், ஐ டூ, அண்ட் ஷியோர்லி இட் இஸ் அ ஸ்லீப்பி லாங்குவேஜ் அண்ட் தௌ ஸ்பீக்கஸ்ட் அவுட் ஆஃப் தை ஸ்லீப். கண்டிப்பா எனக்கு கேட்குது, ஆனா நீ வந்து முழிச்சிட்டு இருக்கவன் மாதிரி பேசல, தூக்கத்துல உளர்ற மாதிரி உளறிட்டு இருக்க. வாட் இஸ் இட் thou did say? இப்ப நீ என்ன பேசுனன்னு தெரியுதா? This is a strange repose to be asleep with eyes wide open, standing, speaking, moving and yet so fast asleep அப்படிங்கிறான். இதுவும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல சொல்றான், நீ முழிச்சிட்டு தான் இருக்க, ஆனாலும் பிதற்றுற. ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் பிளாபரிங். எப்படி? வித் ஐஸ் வைட் ஓப்பன், கண்கள் நல்லா திறந்திருக்கிற, நடந்துட்டு இருக்க, பேசுற, மூவ் ஆயிட்டு இருக்க, ஆனாலும் தூக்கத்துல தாண்டா இருக்க. ஏன்னா நீ கனவுல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டனியோ சொல்றான், noble Sebastian, thou lettest thy fortune sleep die rather than winkest whilst thou art waking. My dear Sebastian, noble Sebastian, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறடா, இவ்வளவு நல்லவனா இருக்காத அப்படிங்கிறான் ஆண்டனியோ. thou lettest thy fortune sleep அப்படிங்கிறான். இப்படி நீ வந்து ரொம்ப நல்லவனா இருந்தேனா நீ உன்னுடைய ஃபார்ச்சூனை, உன் லக்க தூங்க விட்டுருவ. லக் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஃபேவர் பண்ணாது. அது ஃபேவர் பண்ண வர்றப்போ கப்புன்னு பிடிச்சுக்கணும். உனக்கு இப்போ லக் வருது, ஆனா நீ அதை தூங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஓகே, நீ தான் என்ன பண்ற அப்படின்னா தூக்கத்துல இருக்க, உன்னை நான் தட்டி எழுப்பி விட்டுட்டு இருக்கேங்கிறான். ஓகே, ஆண்டனியோ, செபாஸ்டியன், thou dost know distinctly there is meaning in thy snores. என்ற குரட்டை விடுறதுதான் எனக்கு பேசுற மாதிரி கேக்குதா? ஆனாலும் உன் குரட்டையில அர்த்தம் புரியுதே எனக்கு அப்படின்னு செபாஸ்டியன் நான் கிண்டலா சொல்றான். ஆண்டனியோ, ஐ am more serious than my custom. நான் எப்பொழுதும் இருப்பதை விட இன்று மிகவும் சீரியஸா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்பவே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்கணும்னு பேசிட்டு இருக்கேன். யூ மஸ்ட் பி so too if heed me which to do troubles thee over. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு, அப்படியே ஆடிடுவனே அப்படின்னு. வெல், ஐ எம் ஸ்டாண்டிங் வாட்டர். நான் வந்து ஒரு தெளிவான நீரோட மாதிரி இருக்கேன். ஐ வில் டீச் யூ ஹவு டு ஃப்ளோ. ஒரு ஸ்டாண்டிங் வாட்டர் மாதிரி, ஒரு குளத்தில் உள்ள நீர் மாதிரி இருக்கேன்றப்போ அவர் சொல்றாரு, ஆண்டனியோ, அது எப்படி ஃப்ளோ ஆகணும்னு நான் சொல்லித்தரேன், என் பேச்ச கேளு. டு டூ ஸோ டு எப் ஹெரிடிட்ரி ஸ்லாத் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் மீ. எனக்கு வந்து வேண்டாம், ஒரு சில விஷயங்கள் வந்து மனசு வேணான்னு சொல்லுது அப்படிங்கிறான். ஓகே, ஆண்டனியோ புரிஞ்சுக்கிறான் செபாஸ்டியன் அவன் என்ன சொல்ல வரான்னு. அரசர்கள் இல்லையா, என்ன சொல்ல வர்றாங்கிறத அந்த அந்த அரசியல் வாரிசுகள்ன்றதுனால ஓரளவுக்கு அவனுக்கு புரியுது. உடனே, ஓ இஃப் யூ பட் நியூ ஹவு யூ த பர்பஸ் செரிஷ் whilst thus you mock it, how in stripping it you more invest it. என்று உனக்கு தான் புரியுதே, நல்லா புரியுது, ஆனா என்ன நீ கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. ஓகே, இதுல உனக்கு என்னை கிண்டல் அடிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? எப்பிங் men indeed most often do so near the bottom, run by thy own fear or sloth. அதாவது அலைக்கடல் அப்படியே ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கிறது வந்து நடுக்கடல்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்தா நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்க, நீ இந்த நேரம் வந்து என்ன செய்யணுமோ அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சா உனக்கு நல்லது அப்படிங்கிற அர்த்தத்துல பேசுறாரு. பிரதி சேயான், சரி சொல்லு. தி செட்டிங் ஆஃப் thine eye and cheek proclaim a matter from thee. கண்டிப்பா உன் கண்களோட அந்த கூர்மையும் உன்னோட முகத்தோட பாவனையும் எனக்கு ஏதோ நீ பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அண்ட் a birth indeed which throws thee much to yield. ஒரு முக்கியமா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான் நீ எனக்காக சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. யூ ஆர் கோயிங் டு கிவ் யூ சம்திங், ஒரு 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 டெவிலிஷா ஏதோ ஒரு பர்த், ஒரு விஷயம் வந்து உன்கிட்ட இருந்து பிறக்க போறதை எனக்கு சொல்லுதுன்னு. Thus, sir, although this lord of weak remembrance, this who shall be of little memory when he is earth, hath here almost persuaded for his spirit of persuasion, only professed to persuade the king, his son is alive. It is as impossible as he is undrowned as he that sleeps he swims. Okay, அவர் என்ன சொல்றாருன்னா,
சி இப்போ இங்க படுத்துட்டு இருக்காரு கிங். கிங்கோட சன் வந்து அலைவா இருப்பாருன்னு நம்புறியா? இல்ல அவன் வந்து அன்ரவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அப்படின்னு கேட்குறான். அப்போ செபாஸ்டியன் சொல்றான், ஐ ஹாவ் நோ ஹோப் தட் ஹி இஸ் அன்ரவுண்ட். அதாவது 2 நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ். ஓகே, நோ ஹோப் ஹி இஸ் அன்ரவுண்ட்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் வந்து மூழ்கி இருக்க மாட்டான்ற நம்பிக்கையே இல்லைன்னா அவன் கண்டிப்பா மூழ்கி இருப்பான் அப்படின்னு செபாஸ்டியன் சொல்றான். இல்ல கிங் ஆண்டனியோட கொஸ்டின் என்னன்னா, கிங்கோட சன் வந்து மூழ்கி இருப்பான் நம்புறியா இல்லையா அப்படின்றப்போ செபாஸ்டியன் ஆமானா அவன் மூழ்கி தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டனியோ சொல்றான், ஓ அவுட் ஆஃப் தட் நோ ஹோப் வாட் கிரேட் ஹோப் யூ ஹாவ். ஸோ அது நோ ஹோப் தான். யாரு? ஃபெர்டினாண்டுங்கிறது நோ ஹோப் ஆயிடுச்சு. அதுதான் உன்னோட ஹோப்பே. இப்போ அரசன் இருந்தா மகன் தான் வாரிசாவான். அரசுரிமையில மகனுக்கு தான் வாரிசு. ஆனா இப்ப அரசனோட மகன் ஆல்ரெடி இறந்துட்டான். இப்ப அரசன் மட்டும் இங்க படுத்துட்டு இருக்கிறான். இவனையும் கொன்னுட்டா வேற வாரிசே இல்ல, நீ தானே வாரிசு. அப்ப அததான் சொல்றான், நோ ஹோப். அரசனுக்கு நோ ஹோப். எது? ஃபெர்டினாண்ட் இறந்துட்டான், நோ ஹோப். ஸோ அப்போ உனக்கு தான் ஹோப். அதுதான் உனக்கான பெரிய ஹோப் அப்படிங்கிறான். நோ ஹோப் தட் வே இஸ் அனதர் வே so high a hope that even ambition cannot pierce a wing beyond but doubt discovery there. So இதுதான் வந்து ஆம்பிஷன், பேராசை உன்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கு, வானோனையே கூப்பிட்டுட்டு இருக்கு. இதை ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? will you grant with me that Ferdinand is drowned? நீ நம்புறதானே Ferdinand drowned நம்புறதானே? he is gone. ஆமா அவன் இறந்துட்டான் அப்படின்னு செபாஸ்டியன் சொல்றான். then tell me who is the next heir of Naples? நேபிள்ஸோட அடுத்த வாரிசு யாரு என்று சொல்லு பார்க்கலாம். ஃபெர்டினாண்ட் இல்ல, இறந்துட்டான். அப்ப அடுத்த வாரிசு யாரு? கிளாரிபல் அப்படிங்கிறான். கிளாரிபல் யாருன்னா, இப்போ அவளோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் இவங்க எல்லாம் எங்க வந்துட்டு இருந்தாங்க, ஷிப்ல வந்து வந்துட்டு இருந்தாங்க. அலான்சோவோட டாட்டர் தான் கிளாரிபல். கிளாரிபலோட கல்யாணத்துல இருந்து வந்தவங்க தான் இப்ப ஷிப்ரக் ஆகி அங்க இருக்காங்க. ஸோ செபாஸ்டியன் சொல்றான், ஃபெர்டினாண்ட் இறந்துட்டா யாரு வாரிசுனா கிளாரிபல் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டனியோ சொல்றான், she that is queen of Tunis, she that dwells 10 leagues beyond man's life, she that from Naples can have no note unless the sun were post the man in the moon too slow, till newborn chins be rough and razorable, she that from whom we all were sea swallowed, though some cast again, and by that destiny to perform an act whereof what is past is prologue, and what to come in years and my discharge. இப்ப அவ வந்து எங்க இருக்கா? டியூனிஸ்ல இருக்கா. அதுக்கும் நேபிள்ஸ்க்கும் பயங்கரமான டிஸ்டன்ஸ். ஓகே, ரொம்ப தூரம் தள்ளி தான் அவ இருக்கிறா. இப்போ இங்க இருந்து ஒரு செய்தி, ஒரு போஸ்ட் அவளுக்கு போகணும்னா நியூ பார்ன் பேபிஸ் வந்து தாடி வளர்ற வரைக்கும் தான் அவளுக்கு போஸ்டே போய் சேரும். அந்த அளவுக்கு பல வருஷங்கள் கழிச்சு தான் அவளுக்கு செய்தியே போய் சேரும். அப்படி இருக்கப்போ அவ வந்து ஓநாட்ட ஆள்றதா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. What stuff is this? How say you? It is true, my brother's daughter's queen of Tunis, so she is heir of Naples, betwixt which regions there is some space. நீ சொல்றது சரிதான்ப்பா, என் அண்ணனோட பொண்ணு குவீன் ஆஃப் டியூனிஸ் இன்னைக்கு. ஆனா அவ தானே நேபிள்ஸோட வாரிசும் இப்போதைக்கு. அஃப்கோர்ஸ் 2 ஊருக்கும் பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்குதான், அதையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இழுக்கிறான். செபாஸ்டியனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கான்சியன்ஸ் உறுத்துது. அவன் வந்து கில்ட்டி கான்சியஸ்க்கு ஆட்படுறான், அண்ணது அண்ணனை கொள்றதா அப்படிங்கிற மாதிரி. A space whose every cubit seems to cry out, how shall that Claribel measure us back to Naples? Keep in Tunis and let Sebastian wake. ஏய் உனக்கு புரியலையாடா? கிளாரிபல் டியூனிஸ்ல இருக்கட்டும், செபாஸ்டியன் தூக்கத்துல இருந்து விழிக்கட்டும்னு கத்துற குரல்கள் உனக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி சொல்றான். Say this were death that now hath seized them. Why were
Why they were no worse than now they are. There be that can rule Naples as well as he that sleeps, lords that can freight as amply and unnecessarily as this Gonzalo. Oh, that you bore the mind that I do. What a sleep for this for your advancement. Do you understand me? என்னடா திரும்ப திரும்ப புலம்புறேங்கிறாரு ஆண்டனியோ செபாஸ்டியன்ட்ட. எவ்வளோ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நேபிள்ஸ்க்கு முதல் செய்தியே தெரியறதுக்கு நேபிள்ஸ்லேருந்து டியூனிஸ்க்கு போக பல வருடங்கள் ஆகும். ஓகே, அவ கிளம்பி வந்து உன்கிட்ட சண்டை போட்டு உன் நாட்டை வாங்க போறாளா? இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே இவர் இப்போ கொள்றது மட்டும் இல்லை, கூடவே வந்து கான்சலோ மாதிரி பிரச்சனைக்குரியவங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க, நம்மளை உரியவங்கெல்லாம். இவங்க எல்லாரையும் அப்படியே தூக்கத்திலே நம்ம முடிச்சிட்டோம்னா, மற்ற எல்லாரையும் கூட அவர் சொல்லலை, கான்சலோவை மட்டும்தான் சொல்றாரு. கிங்கோட சேர்த்து கான்சலோவையும் கொன்றுவோம். அப்போ என்னாகும் அப்படின்னா, உனக்கு இந்த தூக்கம் எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் தெரியுமா? எவ்வளோ பெரிய உயரத்துல உன்னை உட்கார வைக்கும் தெரியுமா? அவங்க தூக்குற இந்த தூக்கம் வந்து உனக்கு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. மீ திங்ஸ் ஐ டூ, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு செபாஸ்டியன் சொல்றான். அண்ட் ஹவு டஸ் யுவர் கண்டென்ட் டெண்டர் யுவர் ஓன் குட் ஃபார்ச்சூன்? உன் மனசு என்ன சொல்லுது? உன்னோட ஃபார்ச்சூனை நினைச்சு என்ன சொல்லுது? யூ டிட் சப்ளான்ட், ஐ ரிமெம்பர் யூ டிட் சப்ளான்ட் யுவர் பிரதர் ப்ராஸ்பரோ. செபாஸ்டியன் சொல்றான், நீ எப்படி உங்க அண்ணனை வந்து இது பண்ணி அவரோட இடத்த அசர்வ் பண்ணி நீ பிடிச்சுக்கிட்டியோ, அதே மாதிரி இப்ப என்னைய பண்ண சொல்றேன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிறான் ஆண்டனியோ. ட்ரூ, உண்மைதான். அண்ட் லுக் ஹவ் வெல் மை கார்மெண்ட் சிட் அப்பான் மீ மச் ஃபீட்டர் தென் பிஃபோர். பாரு, என்னோட ஆடைகள், அரசன்ற இந்த ஆடை எனக்கு எவ்வளோ நல்லா சூட் ஆகுது பாரு. மை பிரதர்ஸ் சர்வன்ஸ் வேர் தென் மை ஃபிலோஸ் பட் நவ் தே ஆர் மை மென். அன்னைக்கு அவரை விரட்டுற வரைக்கும் என்னோட ஆளுகளா பணம் கொடுத்து வச்சிருந்தேன், இன்னைக்கு அவங்கெல்லாம் என்னோட சர்வன்ஸா இருக்காங்க. பட் ஃபார் யோர் கான்சியன்ஸ், செபாஸ்டியன் கேட்குறான், ஆனா உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? உங்க அண்ணனை வீழ்த்திட்டேன், இப்ப நாளைக்கு எங்க அண்ணனை கொன்னேன்னா எனக்கு குற்ற உணர்ச்சி வருமே அப்படின்றதுக்காக கேட்குறான். பட் ஃபார் யோர் கான்சியன்ஸ் அப்படின்னு கேட்குறான். சார், வேர் லைஸ் தேட் அப்படிங்கிறான் ஆண்டனியோ. வேர் லைஸ் தட் கான்சியன்ஸா அப்படின்னா என்ன? அது எங்க இருக்கு? இஃப் இட் வேர் அ கை it would put me to my slipper, but I feel not this deity in my bosom. அதை வந்து நான் என் கால்களில் போட்டிருக்கிறேன், என்னோட நெஞ்சத்துல வச்சு நான் கஷ்டப்படுறது கிடையாது. இட் 20 consciences that stand betwixt me and Milan, candid be they and melt ere they molest. இங்க பாரு, எனக்கும் மிலனுக்கும் இடையில 20-25 கான்சியன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய குற்ற உணர்ச்சிகள் இருக்கு. அதையெல்லாம் தூக்கி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி அரசாள்றது? Here lies your brother, no better than the earth he lies upon. எப்படி இந்த தரைக்கு உயிர் இல்லையோ அது மேல படுத்திருக்க உங்க அண்ணனும் இப்போ உயிர் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான். இஃப் he were that which now he is like, that is dead. இப்ப அவன் படுத்திருக்க மாதிரி தான் அவன். ஓகே, அவனை உயிரற்றவனை ஆக்கிட்டேனா, whom I with this obedient still 3 inches of it can lay to bed forever. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை கூட நான் உனக்காக செய்கிறேன். என் கையில் வச்சிருக்கேன் இல்லையா இந்த ஸ்டீல், அதாவது கத்தி, இதில் 3 இன்ச் உள்ள இறக்குனா போதும். ஓகே, அவர் அதோட இந்த இடத்துல அப்படியேவும் சமாதி ஆயிடுவாரு. he can lay to bed forever. அப்படியே காலத்துக்கும் அவர் வந்து துயில் எழும்ப போறதில்ல. whilst you doing thus to the perpetual wing for a might put this ancient morsel, this Sir Prudence, who should not upbraid our cause. At the same time, நான் அவரை கொள்ற அதே நேரம் பக்கத்துல தூங்குறாரு கான்சலோ, மிஸ்டர் ப்ரூடன்ஸ், ரொம்ப கரெக்டா பேசுவாரு, நியாயவாதி இருக்காரு, அவரை நீ போற்று. ஓகே, for all the rest they will take suggestion as a cat laps milk. மற்றவங்களுக்கெல்லாம் இது சாதாரண விஷயம், சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. they will tell the clock to any business that we says befits the hour. அவங்கெல்லாம் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏத்த மாதிரி மாறிக்கொள்ற ஆளுக தான், அவங்க கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கான்சலோவை மட்டும் கொன்றணும் அப்படின்னு சொல்றான்.
செபாஸ்டியன், thy case dear friend shall be my precedent. சரி, உன்னோட கேஸையே நான் எனக்கு முன்னுதாரணமா எடுத்துக்கிறேன். as thou gottest Milan I will come by Naples. நீ எப்படி உனக்கு மிலனை வந்து எடுத்துக்கிட்டியோ அது மாதிரி நான் நேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, thy case dear friend shall be my precedent. precedentனா முன்னுதாரணம். as thou gottest Milan, உனக்கு எப்படி மிலன் கிடைத்ததோ I will come by Naples. அதன் அது போலவே நான் நேபிள்ஸை அடைகிறேன். draw thy sword, one stroke shall thee from the tribute which thou payest and I the king shall love thee. ஓகே, நீ வந்து ஒரே draw thy sword அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேரும் கத்திய உருவிக்குவோம். நீ வந்து எங்க அண்ணனுக்கு ட்ரிபியூட் பே பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ இப்படி அவரை வெட்டி கொள்றது மூலமா நான் உன்னை ஃப்ரீ பண்ணிடுறேன், நீ எனக்கு ட்ரிபியூட் எல்லாம் அதுக்கப்புறம் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, ஒரு அரசனா நீ எனக்கு அப்புறம் எப்பவும் ஃப்ரெண்டா இருப்ப அப்படின்னு. ட்ரா டுகெதர், வா 2 பேரும் ட்ரா பண்ணிட்டு போலாம். and when I rear my hand do you the like to fall it on Gonzalo. they draw their swords. 2 பேரும் கத்திய தூக்கி பிடிக்கிறாங்க, வெட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ செபாஸ்டியனுக்கு திரும்ப ஒரு சந்தேகம். ஓ பட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு தி டாக் பார்ட், திரும்ப ஏதோ பேசுறாங்க, ரகசியம் பேசுறாங்க. என்டர் ஏரியல் இன்விசிபிள் வித் மியூசிக் அண்ட் சாங். இப்போ ஏரியல் திரும்ப அந்த சீனுக்கு வந்துடுது, ஒரு பாட்டோட வருது. அது கன்சலோட காதுகளில் போய் பாட்டு பாடுது. எப்படி பாட்டு பாடுது? மை மாஸ்டர் த்ரூ ஹிஸ் ஆர்ட் foresees the danger that you his friend are in and sends me forth for else his project dies to keep them living. என்னோட மாஸ்டர் நீ தூங்குறத உணர்ந்துட்டு உங்களுக்கு என்ன ஆபத்துகள் வரப்போகுதுன்றத தெரிஞ்சு என்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு. அவரோட ப்ராஜெக்டே வீணா போயிடும், அதனால என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது ப்ராஸ்பரோ அனுப்பிச்சு வச்சதா சொல்லுது. while you here do snoring lie, நீங்கள் இங்கே தூங்கும் பொழுது. open eyed conspiracy his time doth take. open eyed-ஆ, பகல் நேரத்துல எவ்வளோ பெரிய துரோகம் நடக்க இருக்கு தெரியுமா? if of life you keep a care, shake of slumber and beware. நீ உடனே தூக்கத்தை விட்டு எழுவாயாக, awake awake அப்படின்னு சொல்லுது. ஆண்டனியோ டு செபாஸ்டியன், தென் லெட் அஸ் போத் பி சடன். சீக்கிரமா கொல்லணுவான்னு 2 பேரும் வந்து கத்தியை உருவிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ கான்சலோ முழிச்சிடுறாரு. ஓகே, ஸோ 2 பேரும் திரும்பவும் கத்தியை உருவிட்டு அப்படியே கொல்றதுக்கு வர்றாங்க. கான்சலோ கண்ணு முழிச்சு பார்த்துட்டாரு. வேக்கிங், நோ குட் ஏஞ்சல்ஸ் preserve the king. he wakes அலோன்சோ. ஐயோ எந்திரிங்கன்னு அவரும் அலோன்சோவை எழுப்பிடுறாரு. எல்லாரும் எழுந்திரிச்சிட்டு அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. டு செபாஸ்டியன், அவங்க அப்படியே ஷாக் ஆகி செபாஸ்டியனும் ஆண்டனியோவும் நிக்கிறாங்க. வை ஹவு நவ் ஹோ வை why are you drawn, wherefore this ghastly looking? எதுக்கு இப்படி மறைச்சு பாக்குறீங்க, எது கத்திய உருவி நிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. கான்சலோ டு செபாஸ்டியன், வாட் இஸ் த மேட்டர், என்னாச்சு செபாஸ்டியன், ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா செபாஸ்டியன் என்ன பண்ணனே தெரியல, அவங்களோட பிளான் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. செபாஸ்டியன் சொல்றான், while we stood here securing your repose, even now we heard a hollow burst of bellowing like bulls or rather lions. Didst not wake you? It struck mine ear most terribly அப்படிங்கிறான். அந்த சுச்சுவேஷனை சமாளிக்க செபாஸ்டியன் பயங்கரமா ஒரு பொய் சொல்றான். எங்களுக்கு திடீர்னு ஒரே உருமல் சத்தம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டது, லயன் உருமுற சத்தம் எல்லாம் கேட்டது, அதனாலதான் நாங்க கத்திய உருவிட்டு நிக்கிறோம், நீங்களும் அது கேட்டு தானே எந்திரிச்சிங்கன்னு ஒரு கதை விடுறான். உடனே அலான்சோ, ஐ ஹர்ட் நத்திங், எனக்கு அப்படி எதுவும் கேட்கலையே அப்படிங்கிறாரு. ஆண்டனியோ, ஓ இட் வாஸ் a din to frighten monsters here to make an earthquake. Sure it was the roar of a whole herd of lions. ஐயோ நீங்க வேற, நிறைய லைன்ஸ் உருமுற மாதிரி இருந்ததே அப்படின்னு ஆண்டனியோ வேற சேர்ந்து சொல்றான். அலோன்சோ, heard you this Gonzalo? Gonzalo உனக்கு கேட்டுச்சான்னு கேட்குறான். Gonzalo, upon mine honor sir, I heard a humming. சார் எனக்கு ஒரு பாட்டு தான் கேட்டுச்சு, and that a strange one too, which did awake me. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பாட்டு, அதுதான் என்னை எழுப்பிட்டுச்சு. I shaped you sir and cried. As mine eyes opened, I saw their weapons drawn. நான் உங்களை எழுப்பி விட்டுட்டு அப்படியே எந்திருக்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தா இவங்க கத்திய உருவிட்டு நிக்கிறாங்க. There was a noise, that is verily. It is best we stand upon our God, or that we quit this place. Let's draw our weapons. ஆனா இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு புரியுது. ஓகே, நம்மளும் கத்திய உருவிட்டு நம்ம நடப்போம், இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு கான்சலோ சொல்றாரு.
Alonso, lead off this ground and let's make further search for my person. வாங்க இன்னும் தேடி பார்க்கலாம் என் மகன் எங்கேயாவது உயிரோட கிடைக்கிறானான்னு பார்ப்போம் அலான்சோ சொல்றாரு. கான்சலோ, heavens keep him from these beasts for he is sure in the island. கான்சலோக்கு ஒரு நம்பிக்கை ஃபெர்டினாண்ட் உயிரோட தான் இருப்பான்னு. அவர் சொல்றாரு, இந்த ஐலாண்ட்ல கண்டிப்பா ஃபெர்டினாண்ட் இருப்பான், என்னென்னவோ மிருகங்கள்லாம் இருக்குது இவங்கெல்லாம் சொல்றாங்க, அதுட்ட இருந்து எங்க ஃபெர்டினாண்டை காப்பாத்துங்க கடவுளேன்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. அலான்சோ, லீட்வே, நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்றாரு. ஏரியல் அசைட், Prospero, my lord, shall know what I have done. So king go safely on to seek thy son அப்படின்னு சொல்லுது. ஏரியல் வந்து அந்த இடத்துல பாட்டு பாடுது. என் அரசன் அதாவது ப்ராஸ்பரோவுக்கு நான் என்னென்ன செய்கிறேன் என்று தெரியட்டும், அதே சமயம் இவங்களும் போய் அவங்க பையனை தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை முடிவுக்கு கொண்டு வருது. ஓகே, ஸோ இந்த சீன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, செபாஸ்டியனும் ஆண்டனியோவும் அலான்சோவை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க பிளான் ஃபெயில் ஆகுது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஃபெர்டினாண்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன மெசேஜ் தான் இந்த சீன் மூலமா தெரிய வருது. Okay, I hope you liked and like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.